Hi friends, welcome to Indhu's Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளா பருப்பே யூஸ் பண்ணாம டிஃபன் சாம்பார் 2 நிமிஷத்துல எப்படி வைக்கிறதுன்றதை தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம இந்த டேஸ்டியான சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு மிக்ஸி ஜார்ல 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் எடுத்துக்கலாம். ஒரு 7 ல இருந்து 8 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கொஞ்சமா தண்ணி ஊற்றி இதை நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா பொரிய விட்டுறலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 வரமிளகாயை 2ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 3 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு இந்த சாம்பாருக்கு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து பொரிய விட்டுறலாம். இது எல்லாமே நீங்கள் சிம்மில் வச்சே செஞ்சுக்கோங்க. இப்போது இதில் 15லேருந்து 18 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு பச்சை மிளகாயை நடுவில் கீறி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இப்போ தான் சேர்க்க போகிறோம். இப்போது நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும். அதில் உள்ள ஜூஸ் எல்லாம் வெளியில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த சாம்பாரோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது அப்படி வேகிறதுக்காக நம்ம கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா மசிய வேக வச்சிடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் மசிய வேகிறதுக்கு. பாருங்கள், இப்போ நல்லா நம்மளுக்கு மசிஞ்சு வெந்துருச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலேயே வச்சு வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போது நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சாம்பார் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது சாம்பாருக்கு நல்ல வாசனை கொடுக்கும். ஸோ சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் 1லேருந்து 1.5 கப் அளவு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா கொதிக்க வச்சிடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நான் இந்த சைஸ் அளவு, ரொம்ப சின்ன சைஸ் அளவு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அதை நான் இப்போ இதில் சேர்க்க போகிறேன். இந்த ஸ்டெப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் புளி சேர்க்கணுன்ற அவசியம் இல்லை. சேர்க்காமையும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது நம்மளுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு 2 நிமிஷத்தில் செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.